மீன் கொலை அயிலை மீன், மண்டை வால் இதை போட்டு குழம்பு வைப்போம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நறுக்கியிருக்கு. புளி தண்ணி கரைச்சிருக்கு. அதில் மிளகாத்தூள்னா மிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சது, மஞ்சள் எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிருக்குது. அதனால் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம், எல்லாமே போட்டு இந்த பொடியில் அரைச்சிருக்கு. குழம்பு பொடியில் நீங்கள் கரைச்சி இதில் ஒரு 2 ஸ்பூனு, குழம்புக்கு தகுந்தாப்பில். நிறைய குழம்புனா 2 ஸ்பூனு, இல்லைன்னா 1 ஸ்பூனு போடும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடகம், கறி வடகம் நல்லா செவந்துருச்சு. கருவேப்பிலை போட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கியாச்சு. இனி இந்த புளி தண்ணியில் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கதை ஊற்றிட்டு ஊற்றி வச்சுருவோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை போடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஓரளவு கொதித்தோன்னா தான் மீனை போடணும். என்னென்னா அந்த புளி வாசனை, பொடி இது எல்லாம் கொஞ்சம் மாறிடும். மீன் போட்டோன்னே சில மீன் கரைஞ்சிரும்ல, அதனால குழம்ப கொதிக்க வச்சுட்டு போட்டுட்டோம்னா குழம்பும் நல்லா இதாகிரும், மீனும் போய் அதில் செட் ஆகிரும். அதோட மாங்காயும் போட்டுடலாம். சிம்மில் வச்சுருவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி.